இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு பாராட்டி வருகிறதான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் நான் அனுப்பும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய ஜனங்களாக இருக்க வேண்டும், அவருடைய நன்மையினால் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் கூட இந்த திருப்தி அடைவார்கள் என்கிறதான தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் ஆத்துமாவில் திருப்தி என்கிறதான காரியம். ஆத்துமாவிலே திருப்தி அடைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது, தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். கவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். இங்கு ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, for he satisfies the thirsty and fills the hungry with good things. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற யாருக்குமே ஒரு திருப்தி அடையாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உலகத்தின் காரியங்கள் அப்படிதான் இருக்கும். உலகத்தின் காரியங்களில் நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறாரோ அதை மாத்திரம்தான் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும், அதில் மாத்திரம்தான் நம்மால் வெற்றி சிறக்க முடியும். ஆனால் நம்மால் முடியாத ஒரு காரியத்தை நாம் பிரயாசப்பட்டு அதில் நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தின் அநேகம் பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக கர்த்தர் கொடுக்கிறதான திருப்தி எதற்கு? இந்த மாம்சத்திற்கோ இல்லை இந்த உலகத்தை சார்ந்த இந்த மாம்சத்திற்கல்ல, நமக்குள்ளாக இருக்கிறதான அந்த ஆத்மாவிற்கு. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆத்துமாவிலே திருப்தி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவிலே திருப்தி அடைந்தவர்களாய் நாம் எத்தனை பேர் காணப்படுகிறோம் என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்மை நாமே ஒரு நிமிடம் நாம் நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுத்திருக்கிறார். அந்த நன்மையினால் நாம் திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோமா, இல்லை அதை விட்டு பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவிற்கு தேவையான திருப்தியை அவருடைய நன்மையினால் கட்டளையிடுகிறார். அந்த திருப்தி எப்படிப்பட்டதான திருப்தியாக இருக்குமாம்? நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல ஒரு திருப்தி. இந்த நாட்களில் பண்டிகை காலங்கள் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் அநேக கறிகளை எடுப்பார்கள். இப்படியாக ஒரு ஒரு உற்சாகமுள்ள ஒரு செலவழிப்பாக அந்த நாள் காணப்படும். அப்போ அந்த நாளில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது அல்லவா? அதை காட்டிலும் மிகவும் அருமையான ஒரு திருப்தி, மிகவும் அதிகமான ஒரு திருப்தியை தான் இந்த ஆத்துமாவிலே கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆத்தும திருப்தி நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. உலகத்திற்காக ஓடி ஆத்தும திருப்தியை அடையாதவர்களாய் போகாதபடிக்கு இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, தன்னுடைய மாம்சத்திற்காக, எவ்வளவோ காரியங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆத்தும திருப்திக்கான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தும். ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் நாம் நன்மையை கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்தை வெற்றி சிறக்கிறதான அந்த ரகசியம் ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிறது. இன்னைக்கு இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் இருப்போம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒவ்வொரு நாளும் தரித்திருக்க வேண்டும். இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாலாக வேதாகமத்தை நான் இத்தனை வாட்டியாவது நான் முடிச்சுருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். அதன் மூலமாக நம்முடைய ஆத்தும திருப்தியாகும். யாராவது ஒருத்தருக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி பாருங்களேன், அதன் மூலமாக உங்களுடைய ஆத்துமா திருப்தியாகும். இன்னைக்கு இப்படிப்பட்டதான நன்மைகளை, இப்படிப்பட்டதான சம்பூர்ணமான திருப்தியை அடையாதவர்களாய் நம்ம எத்தனை பேர் காணப்படுகிறோம்? ஆண்டவருக்குள்ளாக ஒருவரை நடத்தும் போது அவ்வளவு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மனம் திரும்புறதுனால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதா. பரலோகத்தை மாத்திரம் இல்ல, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்க ஆத்துமாவிலும் கொடுக்க சித்தமா இருக்கிறார். அப்ப அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை
வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உலகத்திற்காக ஓடி திருப்தி அடையாதவர்களாய் காணப்பட்டிருக்கிறீங்களா? உலகத்தின் காரியங்கள் என்ன செய்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு திருப்தியே இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் தேடும் அந்த திருப்தி ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு நன்மையினால் நிரப்ப சித்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அதே போல நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரிடத்தில் நாம் பேச வேண்டும். ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தில் ஆண்டவரோடு உறவாட வேண்டும். நிறைய பேர் செய்கிறதான ஒரு தவறான காரியம், ஆண்டவரே எனக்கு இதை தாங்கப்பா, அதை தாங்கப்பா. ஜெபம் என்று சொன்னாலே ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவாடுவது. அங்கே போய் நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விண்ணப்பத்தை மாத்திரம், தன்னுடைய தேவைகளை மாத்திரம், ஒன்லி ரெக்வெஸ்ட் பிரேயர். ஆனால் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு இந்த வசனத்தில் பிற்பகுதியை மாத்திரம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படி என்றால் என்ன? நீங்க ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு திருப்தி அடைந்தவர்களாய் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது இந்த நன்மை, அதுக்கப்புறம் என்ன செய்ய? ஆண்டவரே இந்த ஒரு நன்மை எனக்கு விருப்பமா இருக்கிறது, உமக்கு சித்தமான இடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிங்க. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு திருப்தி அடையாத சூழ்நிலையில ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இது எனக்கு தாங்க, அதே எனக்கு தாங்க. உங்களுடைய ஆத்துமா திருப்தியாக இருக்கிறதா யோசித்து பாருங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி இருக்கிறாங்க, எனக்கு தெரிந்தவங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தாரோடு ஒப்பிட்டு திருப்தி அடைவதை விட என்னுடைய ஆத்மாவே கர்த்தர் எவ்வளவு நன்மையினால் நிறைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிந்து திருப்தி அடைவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான திருப்தியை தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார், இன்னும் கொடுப்பார். ஆனால் நான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த திருப்தியை அடைந்தவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய ஆத்துமா நன்மையினால் திருப்தி அடைய வேண்டும். வேதாகமத்திலும் கூட கர்த்தர் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவரை தேடி அநேகம் பேர் வந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாம் அவருடைய ஆத்மாவை திருப்தி செய்கிறார், வசனத்தின் மூலமாக திருப்தி செய்கிறார். ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய ஆத்மாவை திருப்தி செய்த பிறகு அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. அப்போது ஆண்டவர் அவர்களுடைய மாம்சத்திற்கு தேவையான திருப்தியை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். முதலாவது நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தை எங்கே கிடைக்கிறதோ, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான அந்த ஜெபத்தின் வல்லமை எங்கே கிடைக்கிறதோ அதை தேடி சென்று திருப்தி அடைகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு பின்பதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வோம். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க ஆண்டவரிடத்துல முதலாவது வாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. அந்த சின்ன பையனை பாருங்க, அவன்கிட்ட இருந்த 5 அப்பம் 2 மீனை தான் கொடுத்தான். ஆனா அதன் மூலமா ஆண்டவர் அநேக பேரை திருப்தி செய்தார். நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம்? வேத வசனத்திற்கும் ஜெபத்திற்குமான நேரத்தை திருடி உலகத்திற்கான காரியத்தை ஓடி அதன் மூலமா திருப்தி அடைகிறோம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனா பாருங்க, அந்த இடத்துல வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நேரம் பேசினாரோ அவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க. அதற்கப்புறம் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சோ அதை வச்சு ஆண்டவர் அவர்களை திருப்தி செய்தார். அவர்கள் எல்லாம் வேதவசனம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி மத்தேயுவில் நாம் வாசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஆத்மா திருப்தி அடைந்தது என்று சொன்னால் உலகத்தின் காரியங்கள் நிச்சயமாய் நமக்கு திருப்தி உண்டு. ஏனென்றால் அந்த திருப்தியை யார் கொடுக்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வருஷத்துல உங்களுடைய ஆத்மாவில மிகவும் கவனம் செலுத்துகிறவர்களாய் காணப்படுங்க. இதுவரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆத்மா திருப்தி நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. முதலாவது ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒரு நாளை துவக்குவதற்கு முன்பதாக உங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான காரியங்களை நீங்கள் தயார் செய்துவிட்டு அதற்கு பின்பதாக உங்களுடைய தேவையான போஜனங்களை சரி உலகத்திற்கான ஓட்டத்தை நீங்கள் தொடங்குங்கள். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கலாம். கடந்த வருடம் எப்படியா இருந்தாலும் சரி, இந்த வருஷத்திலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். அதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமை கேட்ட இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஆண்டவரே, இன்னைக்கு எங்களுக்கு ஆத்ம திருப்தியை குறித்து எங்களோடு பேசியிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த காரியங்களை
நாங்கள் மனதில் வைத்தவர்களா எப்போது நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமில்லாமல் இதன்படி செய்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் ஆண்டவரே முதல் பங்கை கொடுத்து அதன்படி நடக்க கிருபை தாருங்க. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை